வெல்கம் டு கார்கி கிச்சன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சுண்டைக்காய் வச்சுட்டு வெத்த குழம்பு தான் செய்ய போகிறேன். என் சேனல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு சுண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் நடு கீறி வச்சுருக்கேன். உள்ளே பூச்சி ஒன்றும் இல்லையேன்னு பார்த்துக்கணும். ஏன்னா ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிட்டோன்னா அந்த விதையெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்காக தான் இப்படி வச்சுருக்கேன். ஒரு 10-15 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது குழம்புக்கெல்லாம் போடுற தாளிப்பு வடகம். இது கருவேப்பிலை. இது சிவப்பு மிளகாய், கொஞ்சமாக வெல்லம். இது வத்த குழம்பு பொடி, நல்லெண்ணெய், ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், கல் உப்பு. இப்போ நான் கடாயில் நல்லெண்ணெய் விடுறேன். 2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஒன்று சூடாகட்டும். இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம சுண்டைக்காவை இதில் போட்டுக்கலாம். சுண்டைக்காய் நல்லெண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அதோட கசப்பு போகும். இது இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இது கேஸ் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது. இது அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்படுற வேர்ம்ஸுக்கும் இது ரொம்ப நல்லது. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி போட்டிருந்தோன்னா இந்த விதையெல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கிறது. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கூட நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். வெத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழம்பு தாளிப்பு வடகம். இது நான் போட்டுக்கிறேன். இது ஒன்று பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடுகு சேர்க்கலாம். கொஞ்சமாக கடுகு, ஒரு ஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஆறு 7 பல் சின்ன வெங்காயம். ஃபுல்லாகவே வேணாலும் நம்ம சின்ன வெங்காயம் வச்சே செய்யலாம். நான் இப்போ பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து தான் செய்கிறேன். ஒரு சேப்பு மிளகாய் அதுவும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் உப்பு. கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா வதங்கட்டும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் நான் கேஸில் வச்சுக்கிறேன்.
இது ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் விட்டுக்கிறேன். இது வந்து வத்த குழம்பு பவுடர். இது பார்த்திங்கன்னா இது நான் வீட்டிலையே செஞ்சது. சப்போஸ் இது இல்லைன்னா நீங்கள் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 இந்த மாதிரி 2 ஸ்பூனால் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் இதெல்லாம் கலந்து போட்டுக்கோங்க. அதுவும் போட்டுக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறேன். நம்ம வதக்கி வச்ச இந்த வெங்காயம் பூண்டு இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சுண்டைக்காய் சேர்க்கக்கூடாது, ஏன்னா குழம்புல வந்து ஒரு கசப்பு வந்துடும். அதனால நம்ம இது நல்லா கொதித்த உடனே நம்ம சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வெத்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா குறுகி வரணும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். நம்ம அப்புறமா சுண்டைக்காய் சேர்த்தா போதும். நான் இந்த அளவு வெல்லம் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை இப்போவே சேர்த்துடணும். இப்போ நல்லா குறுகட்டும். இப்போ நீங்கள் இதை மூடி வச்சு செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் மூடி வச்சுருங்க. இல்லை ஓப்பன்லேயே இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் மூடாதீங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெத்த குழம்பு பொடி போதுமானு அதுவும் பார்த்துக்கலாம். உப்பு வந்து சுண்டைக்காய் போட்டதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். இப்போ நம்ம குழம்பு ஓரளவு நல்லா குறுகிடுச்சு. இப்போ நான் இந்த சுண்டைக்காவை சேர்த்துக்கிறேன். சுண்டைக்காய் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ அதில் உள்ள விதையெல்லாம் வெளியில் வராது. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இன்னும் கொதிக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த இதுலேயே இருந்து கொஞ்சம் கூடி குழம்பு வற்றும். நம்ம விட்ட எண்ணெய் இல்லாமல் வந்துருச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.